ஐ கெஸ் எவ்ரிபடி குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா கால் சைடு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அதை பார்த்துக்குங்க. கால் சைடு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருக்கு. ஆப்போசிட் சைடு எனக்கு இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிது. என்ட்ரி முடிச்சுட்டேன். அதுக்கு நான் ப்ரூஃப் இதை காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து மேலே பேசுவோம். ஓகேங்களா? சரி, இது பொசிஷன். எனக்கு கால் சைடு காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடு போகிற மாதிரி இல்லை. அந்த கேண்டில் டக்குன்னு கீழே இறங்க இருந்துச்சு. டக்குன்னு கட் பண்ணிவிட்டு உடனே புட் சைடு எடுத்துகிட்டு வழக்கம் போல் 12 பாயிண்ட். ஓகேவா? 95க்குன்னு 107க்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய டவுன். இப்போ மறுபடியும் அகெயின் மேலே போயிட்டுருக்கு. அவ்வளோதான். ஒரு கேண்டிலும் என்ன பண்ணுறதுன்றதை முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்றைக்கி என்னோடய ஸ்கேல்பிங் டவுன். ஏன்னா இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால ரொம்பலாம் வந்து இது பண்ணிக்கல. இன்றைக்கி முதல் நாள் நல்லா உருப்படியாக பண்ணணும், அதனால் வந்து நான் பண்ணேன். ஸோ அதுக்கான ப்ராஃபிட் ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டான். இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே டவுன் சைடு இங்கே வந்து மேலே போகணும் கரெக்டாக எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் புட் சைடு மார்க் பண்ண மறந்துட்டேன். கொஞ்சம் அது விட்டதுனால நமக்கு இங்கே சரியாக தெரியல எனக்கு. இருந்தாலும் நான் கால்குலேட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்மளோட கேல்குலேஷன் வெறும் சார்ட்டாக பாருங்கள். நோ இண்டிகேட்டர்ஸ், வெறும் சார்ட்டாக மட்டும் பாருங்கள். பார்த்தீங்களா? எதெல்லாம் நான் போட்டிருக்கேன்னா இது ஜஸ்ட் நான் என்னோட மார்க்கிங் தான். எல்லாமே என்னோட மார்க்கிங் தான், என்னோட லெவல்ஸ். வெறும் சார்ட்டாக மட்டும் பாருங்கள். லைஃப்பில் ஜெயிக்கலாம், ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். பொறுமை வேணும். ஓகேவா? எங்கேயாச்சும் இண்டிகேட்டரோ இல்லை வேறு எதுனவோ எதுவும் இல்லை. ஸோ எனக்கு கிளியராக இருக்குது. ஜஸ்ட் இது மட்டும் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த 2 கிராஸ் கோடுன்னு இல்லையா, அதை மட்டும் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா நமக்கு இந்த இது கரெக்டாக தான் நம்ம பண்ணுறோமா, இந்த லெவல் இங்கே அதுவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ரேட் பண்ணுறதான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். மற்றபடி இல்லை, அது இல்லாமல் கூட ட்ரேட் பண்ணலாம். அது போட்டுருந்தான் ஒன்றும் இல்லை. ஸோ ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நல்லபடியாக எல்லோரும் அமையட்டும். டைம் பார்த்துக்குங்க, எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிச்சிருக்கேன்னுட்டு. ஏன்னா டெய்லி வந்து இந்த டைமுக்குள்ளே முடிச்சிருவியான்னு நான் இந்த எடுத்தே போட்டேன். இன்றைக்கி தான் என்னுடைய ப்ராஃபிட் மேலே இருக்குங்களா. நான் பிசி பில்ட் பண்ணது வீடியோ வந்துகிட்டே இருக்குது, ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் அந்த வீடியோ வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் டு வாட்சிங். திஸ் இஸ் குமார் வியூ ட்ரேடிங்.